ஹாய்! இங்க பாருங்க எவ்வளோ அழகா 2 பன்னீர் ரோஸ் வந்து பூத்திருக்குன்னு பாருங்க. இந்த கிளைமேட்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. 2 பூ தான் வச்சிருக்கு. மித்ததெல்லாம் மொக்கு வச்சிருக்கு. நல்லாயிருக்கு பார்க்கவே. தூங்கி எந்திரிச்சோனே பார்க்கும்போது கொஞ்சம் மனதுக்கு நிறைவா இருக்கு. சங்குப்பூவுமே வந்துட்டு நல்லா பூ வச்சிருக்கு. இந்த சங்குப்பூ வச்சு டீ வைக்கலாமாமா. அது எப்படின்னு நம்ப இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நான் வந்துட்டு இந்த சங்குப்பூ வந்துட்டு ரோட்ல வந்துட்டு விதை இருந்தது. அத எடுத்துட்டு வந்து தான் போட்டேன். இங்க பாருங்க நான் வந்துட்டு அரளி அப்புறம் டேபிள் ரோஸ் இது எல்லாமே நம்ம வந்துட்டு முளைக்க வச்சுருந்தோம். அது எல்லாமே முளைச்சி வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் மீஷோவில் வந்துட்டு விதை வாங்காதீங்க. ஃப்ளவர் விதை வந்துட்டு நிஜமாவே நல்லாவே வரல. எனக்கு சூரியகாந்தி மட்டும்தான் வந்தது. இந்த மாதிரி மாடு கட்டுறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பி வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தூரமாக வந்துட்டு ஹோல்ஸ் வந்து நான் போட்டுக்க போகிறேன் நல்லா. நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி நல்லா வச்சுருக்கேன். கொஞ்சம் உரம்லாம் போட்டிருக்கோம், மாட்டு உரம். இங்கே வந்துட்டு நாங்கள் மாட்டு உரமும் மண்ணும் கலந்து நல்லா ஒரு பாத்தி மாதிரி போட்டு வச்சுருக்கோம். நல்லா ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒவ்வொரு அடிக்கு நல்லா ஹோல்ஸ் போட்டு விட்டுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம அவரை செடி, புடலங்காய், பூசணிக்காய் இதெல்லாம் வைக்கலாம். இந்த மாதிரி சீடிங் ட்ரேலேருந்து நான் செடி எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கிட்டோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 நாள் பக்கமாகவே விட்டுட்டேன். எனக்கு பாவக்கொடியோட விதை வந்துட்டு நான் ஒரு 4 விதை போட்டிருந்தேன். அதில் ஒன்றே ஒன்று தான் முளைச்சி வந்துருந்துச்சு. வேறு எதுவுமே வரல. அதேமாதிரி வெண்டைக்காவும் நல்லா முளைச்சி வந்துருந்துச்சு. அவரைக்காய் வேணால் நல்லா முளைச்சி வந்துருந்துச்சு. இது வந்துட்டு நான் பார்த்திங்கன்னா இந்த விதையெல்லாம் விற்பாங்க இல்லையா, அங்கே தான் வாங்கினோம். கடையில் தான் வாங்கினேன். 10 ரூபான்னு சொல்லிட்டு பேக்கெட் வாங்கி போட்டிருக்கேன். இந்த விதை வந்துட்டு நம்ம எப்படி போட்டோம் அப்படிங்கிற வீடியோவுமே நான் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ஒவ்வொரு குழியிலையுமே வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அவரை கொடியை வந்து நான் வச்சுக்க போகிறேன். இந்த அளவுக்கு நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. அப்புறமா நான் இன்னொரு இதில் ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம பூசணிக்காய் அது வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் போட்டுட்டு செடி அதுக்குள்ளே வச்சுட்டு அப்புறமா தான் மண் போட்டு நான் மூடி வைக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், கொஞ்சம் நல்லா கேப் விட்ருக்கோம். இந்த மாதிரி திரும்ப எல்லா செடியுமே நம்ம பிடுங்கி அதெல்லாம் வச்சுக்க போகிறோம். மிளகாவுமே போட்டேன். மிளகாவுமே அந்த அளவுக்கு வரல எனக்கு. கொஞ்சம் விதைகள் எல்லாமே கொஞ்சம் தரமானதாக வாங்கணும் போல். இந்த டைம் எனக்கு வந்துட்டு அவரைக்கொடியும் வெண்டைக்காய் அப்புறமா வந்துட்டு பூசணிக்காய் தான் வந்துச்சு. எனக்கு பாவக்காயில் ஒரே ஒரு செடி மட்டும் தான் வந்துச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம இதில் நட்டு வைக்க போகிறோம். நான் நட்டு வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து வெண்டை செடி. நான் ஒவ்வொரு குழியிலும் ஒவ்வொரு வெண்டைக்காயோட இதை வச்சுருக்கேன். அவ்வளோதான், இந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சுக்க போகிறோம். அழகாக பாத்தி மாதிரி எடுத்து விட்ருக்கோம். அதில் ஒவ்வொரு இதை நான் வச்சுக்கிட்டேன். வச்சு நல்லா வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஆடிப்பட்ட விதைச்சிங்கன்னா சொல்லுங்கள். நல்லா விதைச்சி நம்ம போட்டாச்சு. நான் ஆடி மாதம் இந்த விதை எல்லாமே ஊனினேன். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த விதைலாம் எப்படி போட்டோங்கிற வீடியோ நம்ம சேனல்லையே இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதோட ஹீல்டெல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லி நான் பார்க்குறேன். தக்காளி நான் வாங்கி போட்டேன். கட்டாயமாக எனக்கு தக்காளி வந்துட்டு வரவே இல்லை. ஒரு செடி கூட துளிர் விடவே கிடையாது. தக்காளி விதை வாங்கினதே ரொம்பவே வேஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பாவக்காய், சொரக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் இது 4 தான் வந்துச்சு. இதுதான் நான் வந்தது எல்லாத்தையுமே நான் ஊனி வச்சுட்டேன் பாருங்கள்.